எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ஐயோ முடியலடா சாமி, வெண்ட கலட்டிட்டாங்களே. முதல்ல சிஸ்டர்கிட்ட சொல்லி நல்ல மசாஜ் சென்டருக்கு போய் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணணும். அதுவும் தாய்லாந்துல பண்ணுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எங்க வீட்டுல யாரையும் காணோம். அம்மா தாயே, என்ன இந்த வார்த்தை நம்மளை விட்டு போகவே மாட்டாங்குதே. தச்சு போ. சிஸ்டர் சிஸ்டர், மை ஒன்லி லவ்லி சிஸ்டர். என்ன பிச்சைக்காரன் நடு வீட்ல வந்து பிச்சை எடுக்கிற? என்னது? அதுவும் இன்டிசென்ட்டா பிச்சை எடுக்கிற? சிஸ்டர், என்ன தெரியலையா சிஸ்டர் உனக்கு? என்ன நான் உனக்கு அடையாளப்படுத்திக்கிறவா சிஸ்டர்? பிச்சைக்காரனுக்கு என்ன அடையாளம்? முதல்ல வெளிய போ. சிஸ்டர், 1 minute ப்ளீஸ் வெயிட் சிஸ்டர். எஸ், இது பாரு, இது இது என் போட்டோ தானே? இந்த செயினையும் பாருங்க சிஸ்டர். பாத்தீங்களா சிஸ்டர்? அப்ப இது நான் தானே சிஸ்டர்? அண்ணா, நீயா? ஆமா சிஸ்டர். நான் ஒரு வேலை கொடுத்தா நீயா ஒரு வேலை தேடிக்கிட்டியா? ஐயோ இல்ல சிஸ்டர், இல்ல. நீ கொடுத்த வேலையை முடிக்க நான் எடுத்த அவதாரம் தான் இது. அவதாரம் இதுவா? பூதாகரமா வந்து நின்னுட்டு அவதாரம் கதை விடுறியா? சிஸ்டர், இன்னும் கதையை ஆரம்பிக்கவே இல்ல சிஸ்டர். என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைக்கிறியா? என்னத்த சொல்றது? நான் மாப்பிள்ள பின்னாலேயே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அவன் அப்படியே திடீர்னு துள்ளி குதிச்சு கோயிலுக்குள்ள போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சிஸ்டர். அவனை எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தேன். ஒரு பிச்சைக்காரன் டீப் ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனுடைய அக்சசரிஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் கெட்டப்ல கோயிலுக்குள்ள போனேன். வெரி குட். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல சிஸ்டர், பிரிஞ்சிருச்சு. என்ன உளர்ற? என் பாடி தான் நல்ல பர்ஃபார்மன்ஸோட மாப்பிளைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தானா, சரி, திடீர்னு லோக்கல் பிச்சைக்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி, ஏண்டா டேய் நீ எந்த ஏரியா பிச்சைக்காரன்டான்னு ஏரியா விட்டு ஏரியா வந்து ரோமிங்ல பிச்சை எடுக்கறியான்னு சொல்லி பிரிச்சு பேசிட்டாடுங்க சிஸ்டர். சரி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சியா இல்லையா? அத முதல்ல சொல்லி தொலை. இல்லையே, நான் அடி வாங்கும் போதுதான் சுந்தர் மாப்பிள்ள திருப்பி போயிட்டானே. மாப்பிள்ளன்னு நானும் கூப்பிட்டேன். அவனும் என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சு போற போக்குல சில்லறைய வச்சுட்டு போயிட்டான் சிஸ்டர். ஆனா சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர், அது ராசியான கோயில் தான். கொஞ்ச நேரம் கெட்ட போட்டதுக்கே செம்ம கலெக்ஷன். ஜல் ஜல் சத்தம் கேக்குதா? கேக்கலையா? சோ இப்பவும் நீ கண்டுபிடிக்கல. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஒன்னாவது உருப்படியா செஞ்சிருக்கியா? இல்ல. இத பாரு, இதே கெட்டப்பட மாமா முன்னாடி நிக்காத. நீதான்னு தெரிஞ்சாலும் உன்னை பிச்சைக்காரன்னு வெளியே துரத்தி விட்டுருவாரு. ஆமா, அந்த மனுஷன் செஞ்சாலும் செய்வாரு. இங்க பாரு, முதல்ல பின் பக்கமா போய் நல்லா பினாயில போட்டு குளி. ஒரே நாக்கு. சிஸ்டர், என்ன நாறுதுன்னு சொல்லிட்டு போகுது? அவ்வளவு பேட் ஸ்மெல்லா அடிக்குது. நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியலையே, பழகி போயிடுச்சு. யோ, யாரையா நீ நடு வீட்டுல வந்து பிச்சை எடுக்கிற? மாப்பிள, என்ன தெரியலையா உனக்கு? யோ மாமா. ஆமா, நான் தான். யோ, என்னையா கோலம் அது? நீல திருந்தவே மாட்டியா? நடக்கவில்லை மாப்பிள. எப்பா, என்ன ஸ்மெல்லு? போ, வெளில போ. போய் குளிச்சிட்டு வா. சரி மாப்பிள. அப்படியே வீட்டையும் கழுவி விடு. சரி மாப்பிள. என்ன ஆளாளுக்கு நாத்தடிக்குதுங்கிறாங்க. ஒருவேளை உண்மையிலேயே நாத்தடிக்குதோ? சரி, சிஸ்டர் சொன்ன மாதிரியும் மாப்பிள்ள சொன்ன மாதிரியும் உள்ள போய் குளிச்சிடலாம். உள்ள போனா அடிப்பாங்களே, பின் வழியா போய் அங்க போய் குளிப்போம். எப்ப அந்த பாத்ரூம் எங்கப்பா கட்டி வச்சிருக்கீங்க?
இன்னைக்கு மாமாவை மாட்டி விடுறதுக்கு இதுதான் பிளான். செல்லக்குட்டி, இன்னைக்கு நீ தான். மாப்பிள என்ன மாப்பிள, நீ இன்னும் தூங்கலையா? அப்பா இன்னைக்கு உங்க தூங்க வந்துட்டியா? என்ன ஒரு கேவலமான ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் மாப்பிள அடிக்குது? 10 வீட்டு சாப்பாட்டை ஒரே தட்டுல போட்டு 9 நாளைக்கு அப்புறம் திறந்து பார்த்தா என்ன ஒரு கேவலமான வாடை வருமோ அந்த மாதிரி கேவலமான வாடை வருது. என்ன மாப்பிள தேடிக்கிட்டு இருக்கற? இல்ல, ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு தேடிட்டு இருக்கேன். வேற எங்கேயும் தேடாத, இங்க இருந்து தான் வருது. உன் மேல இருந்து தான் அடிக்குதா? முதல்ல போய் பெனாயில் போட்டு குளிச்சுட்டு வாப்பா. மாப்பிள, இதுக்கு மேல நான் குளிச்சேன்னு வையி, என் மேல பாசி புடிச்சுக்கும். அந்த அளவுக்கு உடம்ப நான் தேய்ச்சி குளிச்சிருக்கிறேன். ஆமா, ஏன் உன் மேல இவ்வளவு கேவலமான ஸ்மெல் வருது? பிச்சை எடுத்தா ஸ்மெல் வராம வேற என்ன வரும்? பிச்சை எடுத்தியா? நீ எதுக்கு பிச்சை எடுத்த? நீ தான் பெரிய கோடீஸ்வரனாச்சே. உன் தகுதிக்கெல்லாம் நீ சுவிட்சர்லாந்துல போய் ரெஸ்ட் தான் எடுக்கணும். அதை விட்டு பிச்சை எடுத்துருக்க. எதுக்கு பிச்சை எடுத்த? அது உன் மாமா தீவிர அரசியல்ல ஈடுபடலான்னு முடிவு பண்ணி தடா ஃபால்ஸ்ல தலைய நினைக்கும் போது ஜடாமுனி சித்தர் படார்னு என் முன்னாடி வந்து நின்னாரு. அடிச்சுடுறான் பாரு. நான் அரசியல்ல உச்ச கட்டத்துக்கு போகணும்னா 48 நாள் பிச்சை எடுக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் மாப்பிள்ள நான் கோயில்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கோயில்ல பிச்சை எடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா மூஞ்சி முகரெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு. அது மாப்பிள்ள, அது இந்த மார்க் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் பிச்சை எடுக்கணும்னு ஒரு ஐதீகம். அதனாலதான் அப்படி எடுத்தேன். அப்படியா? என்கிட்டயே வா மாப்பிள்ள. மாமா ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் அப்படியே படுத்துக்கிட்டுமா மாப்பிள்ள? மாமா ரொம்ப டயர்டா இருப்ப, படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. கால் நீட்டி படு. அம்மா ஏன்ட்டே வா, இருடி உனக்கு வைக்கிறேன். நடிக்கிறியா? இரு. இப்ப பாரு. என் முஜ்ஜு குட்டி, என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி, உனக்கு அழகே உன் மச்சம்தான். இப்பெல்லாம் ஏன் என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறா? என்ன போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஓ, ஒண்ணுமே தெரியலையே. என் செல்ல குட்டி. ஓ, நமக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, சிஸ்டருக்கு தெரிஞ்சா போதும். டார்லிங், உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சரி, எனக்கு தூக்கம் வருது. இப்ப தூங்கலாமா? மாப்பிள்ள தூங்கிட்டானா? எங்க போட்டோவை காணோம். தலகாணி கடியில வச்சிருக்கியா? ஆஹா, மாப்பிள்ள மாட்டினடா நீ. இந்த போட்டோவை இப்பவே சிஸ்டர்ட்ட கொண்டு போய் காட்டி உன்னை என்ன பண்ற பாரு. இந்த கணபதியை ஏமாத்த முடியுமா சிஸ்டர்? அவனை மாட்டினடா இன்னைக்கு. சிஸ்டர், சிஸ்டர், இப்படி கூப்பிட்டா எப்படி கேட்கும்? என்னென்ன எதுக்கு தொந்தரவு பண்ற? நீ என்கிட்ட ஒரு ஜாப் கொடுத்தல, அத நான் வழக்கம் போல சொதப்பிட்டேன். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வர? அது சுந்தர் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொன்னல, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? யார் அவ? எங்க இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இப்போதைக்கு அவ போட்டோ மட்டும்தான் என்கிட்ட கிடைச்சிருக்கு. மத்ததெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்க. சரி கொடு, போட்டோ கொடு, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி? மீட்டர் இல்லாம மேட்டர் இல்ல. இந்த கையில காசு, அந்த கையில போட்டோ. சரி இரு வரேன். வா வா. லக்ஷ்மி வரப்போறா. அஷ்டலக்ஷ்மி என் கைக்கு வரப்போறா. லக்ஷ்மி வரப்போறா. ஆஹா வந்துட்டா. குடு இந்தா, குடு குடு போட்டோ கொடு, போட்டோ கொடு. பாரு 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 பாரு. இந்த பணத்தை வச்சு எப்படியாவது ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நல்லா டெவலப் பண்ணிடணும். என்ன இது? போட்டோ தெரியலையா? சினிமா நடிகை நயன்தாரா. சினிமா நடிகை நயன்தாராவையா நம்ம மாப்பிள்ள லவ் பண்றான்? அது என்னையே மாட்டி விடுறியா? சுந்தர் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற வழிய பாரு. சிஸ்டர், என்ன எல்லாரும் இந்த குடும்பத்துல ஒரே கண்ணமா பார்த்து அறையறாங்க? இவங்களுக்கெல்லாம் ஏதோ வியாதி போல இருக்கு. நாம போய் தூங்குவோம். Excuse me, sir. Come in. அது என்ன கையில பேப்பர்? என்ன கல்யாணத்துக்கு லீவ் லெட்டரா? இல்ல, my resignation letter. எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே ஷாக் ஆயிட்டீங்களா? சந்தோஷமான விஷயத்துக்கு நான் ஏன் ஷாக் ஆக போறேன்? இவ்வளோ பெரிய கம்பெனி மேனேஜர் போஸ்டிங் எப்படிதான் வேணான்னு விடுறியோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சம்பளத்துக்காகவோ மேனேஜர் போஸ்டுக்காகவோ உங்க கம்பெனில நான் மறுபடியும் வேலைக்கு சேரல. எங்க அக்காவோட விருப்பப்படி சுந்தரோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக அடிக்கடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்காக மட்டும் தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சுயமரியாதை இருக்க யாருமே இங்க வேலை செய்ய முடியாது. நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்ன பாராட்டாம எத்தனையோ தடவை என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. எல்லாத்தையும் நான் எங்க அக்காக்காக தான் பொறுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு எங்க அக்காக்கு நலங்க வைக்கிறாங்க. கல்யாணத்துக்காக ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்க வந்து உங்ககிட்ட அவமானப்பட நான் தயாரா இல்ல. அதுக்காக தான் இந்த ராஜினாமா லெட்டர். குட், ஐ அப்ரிஷியேட் யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்தா உங்க அண்ணன் கார்த்திக் தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்பான்னு தானே இதெல்லாம் பண்ற? ஏய், என்ன அப்படி பாக்குற? உலகத்துல உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்களேன்னு பாக்குறேன். என் வாழ்க்கையில இனிமே உங்கள மாதிரி ஒரு ஆளை சந்திக்கவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். யாருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஹாய் சக்தி. டேய் ப்ரோ, மீனாட்சி கொடுக்க வந்தேன் ப்ரோ. உங்களை பார்க்க தாங்க கேபினுக்கு போனேன். நீங்க அங்க இல்லைன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். முதல்ல இதை வாங்கிக்கங்க. என்னது? மருதாணிங்க. நான் கொடுக்குற மருதாணியை போட்டுக்கிட்டு தான் நலங்க ஆரம்பிக்கணும்னு மீனாட்சி என்கிட்ட மருதாணி கேட்டா, அதனால தான் கொண்டு வந்தேன். இது ஃபுல்லா மருதாணி இலைங்க. இதை நல்லா அரைச்சு பூசிக்க சொல்லுங்க. ஆ
இல்லனா இது ஃபுல்லா மெகந்தி கோன் இருக்கு, இதையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. அதுவும் வேணாம்னா மருதாணி பவுடர் இருக்கு, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுக்க சொல்லுங்க. ம், மீனு குட்டிக்கு எது பிடிக்குமோ அதையே யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ம். இந்தாங்க. அப்புறம் மருதாணி கையில பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் பே பண்ணிட்டேன். இந்த மெகந்தி போடுவாங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் தேவைன்னா கூப்பிடுங்க, நல்லா டிசைனா போட்டு விடுவாங்க. அதுக்குன்னு இவ்ளோ மருதானியா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போடலாம் போல இருக்கு. இந்த டிசைனர் எல்லாம் வேணாம், நானே எங்க அக்காக்கு போட்டுடுறேன், அவளுக்கு அதான் பிடிக்கும். அப்பனா உங்க விருப்பம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆ. ஹாய் சுந்தர். ஹாய் மாப்ள. என்ன ஒரு ஃபோன் கூட இல்ல? உன் தங்கச்சியும் பார்க்க வரதில்ல, என்ன பிஸியா? இல்லையே, அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தேன், நீங்க தான் இல்ல. ஓ சரி, ஏதோ வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசினா இவன் வேற கோவப்படுவான். பாய்டா. பாய் சக்தி. பாய் மாப்ள. வரேன்டா. ஆமா, என்ன பாக்ஸ் இது? மருதாணி. இவ்வளவா? நம்ம குடும்பம் தான் பெருசாச்சே, அதான். சரி, ஓகே, பாய்ண்ணா. பாய். சிவா, நான் ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது. ஏதாவது அர்ஜென்ட்னா சொல்லுங்க, நான் வரேன். 1 வீக்கா? என்னாச்சு கார்த்திக்? ஒன்றும் இல்லை சிவா, மீனாட்சிக்கு கல்யாணம், நாளைக்கு நலங்கு வைக்கிறாங்க. அதான் என் சித்தி நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் தான் மகனா இருந்து எல்லாத்தையும் செய்யணுமா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சிவா. கார்த்திக், ஒரு நிமிஷம். என்ன சிவா? சிவா, ஆ, என்ன சிவா? ஒன்றும் இல்லை, சாரி கார்த்திக். இட்ஸ் ஓகே. சிவா, எனி ப்ராப்ளம்? நத்திங் கார்த்திக். சம்திங் இஸ் ராங். இல்லை, எவ்ரி திங் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க சிவா? பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? பிஸ்னஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை கார்த்திக். என்ன சிவா, நான் என்ன வெளியாளா? நாம பிசினஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உங்க மச்சான். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? கார்த்திக், சொல்லலாம், ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தான் எனக்கு தெரில. நான் புரிஞ்சுக்கிறவன். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மறந்துடுங்க, நீங்க ஈஸியா சொல்றீங்க. இதுக்கு பேசாம என்ன செத்து போன்னு சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மீனாட்சிய சுந்தர் கூட சேர்த்து வச்சலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். மீனாட்சி, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் விலகல. அவன் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு தான் பிளானே பண்ணியிருக்கான். அவரை மாதிரி ஒருத்தரை குத்தம் சொல்றது, அதுவும் கோவில்ல வச்சு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மீனாட்சி மனசுல இடம் பிடிச்சு உன் தம்பி சுந்தர சுத்தமா அந்த இடத்துல இல்லாம பண்ணி மீனாட்சியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வெப்ப. நான் செலக்ட் பண்ற புடவையை மட்டும் இல்ல, என் கையால தான் தாலியும் கட்டிக்க போறான். பொறுத்திருந்து பா. இவ்வளவு நடந்துச்சா? ஆமா கார்த்திக், இப்போ அந்த கௌதம் தான் ப்ராப்ளம். அவன் பக்கா கிரிமினலா இருக்கான். மீனாட்சியும் சக்தியும் அவனை நம்புறாங்க. இவ்வளவு ஏன், என் தம்பி சுந்தர் கூட அவனை தான் நம்புறான்.
என்னால அவனை ஒரு ஃப்ராடு நிரூபிக்கவே முடியல கார்த்திக். நான் வேணா சக்தி கிட்ட பேசுறேனே. சுத்த வேஸ்ட் கார்த்திக். இத பத்தி நீங்க உங்க தங்கச்சி கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. இப்போ என்னதான் பண்றது? ஏதாவது பண்ணும் கார்த்திக். இவ்வளோ நாளா இதை யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல இருந்தேன். நீங்க மீனாட்சி அண்ணங்கிறதுனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மீனாட்சியும் சுந்தரம் இத முன்னாடியே சொல்லியிருந்தா தேவையில்லாம இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிருக்காதுல்ல. காதலிக்கிறவங்களுக்கு ஆசை அதிகம், ஆனா தைரியம் ரொம்ப கம்மி. அப்புறம் கார்த்திக், இந்த விஷயத்த நீங்க சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்க. எப்படியாவது சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு தேவை கார்த்திக். என்ன சிவா, என்கிட்ட போய் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் கார்த்திக். அப்போ நான் வர்றேன். சரி. ஏ சக்தி, என்னடி நம்ம வண்டி சத்தம் 4 வீட்டு கேக்கும், சத்தத்தையே காணும். நடந்து வரியா என்ன? ஆமாமா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷாப்ல விட்டு வந்திருக்கேன். வண்டி வர்றதுக்கு எப்படி 1 வாரம் ஆயிடும். என்னடி நாளைக்கு தேவைக்கு கடைக்கு கிடைக்க போகணும்னு எப்படிடி? அம்மா, அந்த வண்டி 10 கிலோமீட்டர் வேகம் கூட போக மாட்டேங்குதுமா. அதுக்கு நடந்தே வரலாம். அதான் சர்வீஸ்க்கு விட்டு. ஆமா ஆமா, இப்படி கேக்குறதுக்கு எல்லாம் உடனுக்குடன் பதில் மட்டும் சொல்லிடு. அக்கா, அக்கா. இப்ப எதுக்குடி அவளை கூப்பிடுற? ஆமா, இது என்னது? மருதாணிமா. இவ்ளோ மருதாணியா? ஏண்டி நம்ம வீட்லயே மருதாணி செடி இருக்கு, இப்ப எதுக்கு இவ்ளோ மருதாணி எடுத்துட்டு வந்திருக்க? இது ஸ்பெஷல்மா, அக்காக்காக எடுத்துட்டு வந்தது. அப்படி என்னடி இந்த மருதாணில ஸ்பெஷல்? அது அக்காக்காக ஒருத்தர் ஸ்பெஷலா கொடுத்து அமைச்சிருக்காரு. அப்படி யார் ஸ்பெஷலா கொடுத்தம்ச்சா?